Hey guys, this is Sukesh. Welcome back to our new video. So நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து க்ராஸ் ஆயிடுச்சு. Tell me, can you take my breath away? Cruising down the heart shape. Thank you so much for your love and support. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா காப்பி ரைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம காப்பி ரைட்டிங் பற்றி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். லைக் வந்து எப்படி ஒரு புரோக்கர் கிட்ட வந்து காப்பி ரைட்டிங்கை வந்து காப்பி பண்ணுறது, எப்படி ஒரு பர்சனை வந்து காப்பி பண்ணுறது, அது மூலயமா என்ன பெனிஃபிட்ஸ் வரும், அது மூலிமா வந்து அந்த ட்ரேடர் வந்து ஒரு காப்பியராக ஆகி அவர் வந்து ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவர் காப்பியருக்கு லைக் வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது என்ன பர்சன்ட் ஆஃப் கெயின்ஸ் வரும், அதுக்கான ப்ராஃபிட்ஸ் என்ன வரும் நம்ம வந்து டோட்டலாக டீகோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி ட்ரேடிங்கில் வந்து இது இன்னொரு விஷயம், லைக் நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அண்ட் தென் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸஸில் வந்து ஒரு 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இப்போ லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மார்ஜின் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்ளிப்பிங் பண்ணுறீங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் 500,000 பண்ண போகிறேன், இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஸ்கேல்பிங்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. நானும் அப்படி தான், ஓகேவா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து காப்பி பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே வந்து சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. எந்த மாதிரினா இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட்னா இப்போ எனக்கு ஒரு 500 to 3,000 மாத்திரம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதேமாரி வந்து 100 to 1000 மாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் இதை சூப்பராக பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லெட்ஸே ஒரு $5,000 கேபிட்டல் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து 1000லேருந்து 10,000 வந்து ஒரு மந்தில் சூப்பராக ஃப்ளிப் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து அவரால் பண்ண முடியும் அப்படின்ற தெரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இந்த $5,000 கேபிட்டலை வச்சு என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரேடியாக போட்டு ட்ரேட் பண்ண மாட்டார். அது என்ன பண்ணிடுவார், 5 அக்கௌண்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த 5 அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரோக்கரில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த 5 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட், அதாவது அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணால் மற்ற எல்லா அக்கௌண்ட்லேயும் விழுற மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் டாப்பில் வச்சுட்டு மற்ற 4 அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேலன்ஸ் 1000. அப்போ ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்ஸ் வந்து அதே அதில் அங்கே எடுக்கிற ட்ரேட் ஸ்டாப் லாஸ் டிபி எல்லாமே அப்படியே இந்த மிச்சம் இருக்க 4 ஸ்லேவ் அக்கௌண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விழும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகும். லைக் வந்து டிபியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகும்போது கொஞ்சம் இந்த ஸ்ப்ரெட் மூலியமாகவும் ப்ரோக்கர் மூலியமாகவும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே, சரி இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது மட்டும் இல்லை கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபம் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபண்டிங் விப்ஸில் வந்து 300K கேபிட்டல் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ 3 அக்கௌண்ட் வாங்கலாம், கரெக்டாக. 3 into 100K அக்கௌண்ட் 3 வாங்கலாம். ஸோ இப்போ இந்த 3 அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபண்டிங் விப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் போய்ட்டு சோஷியல் ட்ரேடர் டூல்ஸ் வந்து டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கிளைண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ MT5 வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு சோஷியல் ட்ரேடர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரேடர்ஸ் கிளைண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சோஷியல் ட்ரேடர்ஸ் பற்றி பார்க்கலாம். தென் ட்ரேடர்ஸ் கிளைண்ட்டில் அகைன் MT5 கொண்டு வந்தால் நான் அதை பற்றி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் ஏதாவது வெப்சைட், இந்த வெப்சைட் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய செல்ஃப் அக்கௌண்ட்ஸோ இல்லை வந்து நம்மளுடைய ஃபண்டர் அக்கௌண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது காப்பி ரைட்டிங் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் ஆகணும், அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. சிக்னல் செல்லிங், ட்ரேட் காப்பி, இமெயில் அலர்ட்ஸ். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இமெயில் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி அதுவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்கள் இமெயில் வந்து கேட்கும். உங்கள் நேமு, இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வரும். இமெயிலில் வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால நான் இப்போ வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து காமிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஹோஸ்டிங் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி சின்ன ஒரு அவுட்லுக் பார்த்துடலாம். சோஷியல் ட்ரேடர் டூல்ஸ் இங்கே மேலே லோகோ இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட், சிக்னல்ஸ் இது மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஏன்னா எல்லாருமே ஓனாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் தேவைப்படாது. அண்ட் கான்ஃபிகரேட்டர் இதை நம்ம மெயினாக பார்ப்போம். அண்ட் அனலைசர்ஸ் இதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது, பிகாஸ் வி ஆர் ஆல் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த பக்கம் போக தேவையில்ல. சிக்னல் ஃபாலோவர்ஸ், சிக்னல் ப்ரொவைடர்ஸ் இதுக்கும் நம்ம வந்து போக தேவையில்ல. பட் வேணுன்னா நீங்கள் வந்து சிக்னல் ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட்
ஸோ ஹெல்ப் சென்டர் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்ஃபிகரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸையும் வந்து பண்ணுவோம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களால் அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் காப்பி பண்ண போயின்றதை நீங்கள் வாங்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ மேனேஜ் ஹோஸ்டிங் கொடுத்து வச்சுங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேக்ஸ் ஒரு 5 காமிக்குதா. ஸோ இப்போ நான் வந்து 5 அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். எனக்கு அது எப்போ முடியுதுன்னா அது 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 25 முடியுது. கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது திருப்பி ரெனியூவல் ஆகும் சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரிப்டோவாகவும் பே பண்ணலாம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இல்லைனா கார்டு பே பண்ணிங்க. கார்டு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஹோஸ்டிங் வந்து நான் கொடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ப்ரோ ப்ரீமியம் லோரிங் 40 நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம்னா மொத்தம் 2700 அக்கௌண்ட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணலாம். பட் ஆனால் அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 எடுத்துருக்கேன். ஸோ இந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து $100 பே பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறேன், இன்னொரு அக்கௌண்ட் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் $10 பே பண்ணால் போதும். இல்லை 5 அக்கௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு $12. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து $60 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இதுதான் வந்து எடுத்திருக்கேன் 5 அக்கௌண்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ப்ரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அக்கௌண்ட் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா சேம் $12. 20 அக்கௌண்ட்னா $1 குறைக்கிறாங்க. 40 அக்கௌண்ட்னா வந்து $10 திருப்பி ஆக்குறாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை காப்பி டேட்டர்ஸ் இருக்காங்களோ, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் காப்பி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளாக ஒரு 10 அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சைட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய போஸ்ட் கோட் போடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபால் மூலியமாக பண்ணிக்கலாம், இல்லைனா கார்டு மூலியமாக பண்ணிக்கலாம். விசா கார்டு மூலியமாக பண்ணிக்கங்க. தென் வந்து இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரினியூவல் ஆகும். நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து முடிய போகிற சப்ஸ்கிரிப்ஷன் சும்மா டெஸ்டிங்காக யூஸ் பண்ணேன். அண்ட் ப்ராஃபார்ம் ட்ரேட் பண்ணி பார்த்தேன். அதனால் கொஞ்சம் இது பண்ணேன், அதுக்காக தான். அண்ட் இப்போ அந்த மேட்ச் கொடுத்து வந்து பார்த்தா திருப்பி ரீஆக்டிவேட்டும் பண்ணிக்க முடியும், இல்லை கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கேன்சல் இருக்குது, வேணா நம்ம அப்கிரேட் பண்ணி அகைன் சேனல்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னால் நான் வந்து 5 அக்கௌண்ட் வந்து நான் வந்து இப்போ என்னால் இது பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் ட்ரேட் பண்ணால் 5 அக்கௌண்ட் நான் மிச்சம் 4 அக்கௌண்ட்டும் வந்து ட்ரேட் விடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அக்கௌண்ட்ஸ் போகிறோம். இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேட்டரில் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ஆட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லைக் எக்ஸஸில் இப்போ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ few minutes. நீங்கள் சும்மா இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிங்காக டெமோவில் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் டெமோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 டெமோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 2 3 4 5 ஈச் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1000 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த அக்கௌண்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஆட் அக்கௌண்ட் கான்ஃபிகரேஷன் அக்கௌண்ட்டில் ஆட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அக்கௌண்ட் டைப் கேட்கும். இப்போ மெட்டாடேட்டா 4 5 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் எந்த ப்ரோக்கரான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான நேம் இப்போ நான் வந்து ஒரு மாஸ்டர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்னு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா, அது இந்த சைட்டில் இருக்கும். இந்த அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயின் அக்கௌண்ட்டாக வச்சுக்க போகிறோம் வச்சுங்க. ஸோ அதோட அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அக்கௌண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போடணும். என்ன பாஸ்வேர்டுன்னு வந்து போடணும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்களே. ஸோ எக்ஸஸில் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பருடைய பாஸ்வேர்டு அதை நீங்கள் வந்து இங்கே போடணும். இப்போ நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, என்ன சூஸ் பண்ணேன் மெட்டாடேட்டா 5. இப்போ சூஸ் பண்ணே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கர் கேட்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் MT5ல் எதனா காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபண்டிங் பிப்ஸையும் MT5 கூட காப்பி பண்ணிக்கலாம், இல்லை மற்ற ப்ராஃபார்மையும் இது கூட காப்பி பண்ணிக்கலாம். லைக் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ டைப் பண்ண வச்சுக்கலாம் ஃபண்டிங் பிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ FTM கூட FTM இருக்கா. ஸோ அந்த ப்ராஃபார்ம் ப்ரோக்கர்ஸ் வந்து காப்பி ரைட்டிங் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸ் ப்ரோக்கர் கரெக்டாக இப்போ எக்ஸஸ் இருக்குது. எக்ஸஸை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது சர்வர். இப்போ அந்த சர்வர் எங்கே இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போனால் உங்களுக்கு சர்வர் வந்து தெரியும், ரைட். ஸோ எக்ஸஸ் MT5 trial 7. ஸோ எக்ஸஸ் MT5 trial 7 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது இருக்குது. இப்போ நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டேன், இது போட்டேன். ஸோ வந்து ஆட் அக்கௌண்ட் கொடுத்தா ஸோ இது வந்து ப்ராசஸிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி 5 அக்கௌண்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
கிளாக் மாதிரி சிம்பிள் வந்து பார்த்தீங்களா. ஸோ வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஒரு கொஞ்சம் கழிச்சு வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம 5 அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ சேம் லைக் தட் சேம் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படியே MT5 அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி 1 போட்டு அக்கௌண்ட் நம்பர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ சேம் பாஸ்வேர்ட் அகெயின். ஸோ ப்ரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் சர்வர் என்னது MT5 ட்ரையல் 7. ஓகே, டெமோ பண்ணாலும் டெமோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ யா ஆட் அக்கௌண்ட். இந்த மாதிரி நான் மற்ற இருக்க ஒரு அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் மாஸ்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா. இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணால் இந்த காப்பி இந்த அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் ஆகும். அதனால தான் நான் அப்படி எனக்கு புரியுற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நான் லைனாக வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும்போது டக்குனு இப்போ டிக் வந்துச்சா. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குன்னு வந்து அர்த்தம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்குல்ல, அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா வந்து உங்களுக்கு காமிக்கும். இதை நம்ம வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் a minute. ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 அக்கௌண்ட் காப்பி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட், மித்த 4 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அக்கௌண்ட். அதாவது இந்த நான் மாஸ்டர் அக்கௌண்ட் நான் நேம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நான் ட்ரேட் பண்ணால் மிச்சம் இருக்க 4 அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் பிளேஸ் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இப்போ டிக் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏதாவது எரர் இன்டூ ரெட் ஏதாவது காமி சுற்றிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட் சரியாக லாகின் பண்ணல, பாஸ்வேர்ட் ஏதாவது தப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ இந்த டிக் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீட் டு வெயிட். அதேமாதிரி நீங்கள் எதாவது அக்கௌண்ட் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துடும். இங்கே பாருங்கள், சோஷியல் ட்ரேடில் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட்டட், காப்பி 1 கனெக்டட், 2 கனெக்டட், 3 கனெக்டட், 4 கனெக்டட்னு இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க செட்டிங்ஸ் பார்த்துரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த பச்சை கலரில் ஒரு இது இருக்குல்ல, ஸோ இது வந்து கனெக்டடாக இல்லையா ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கனெக்டட், ப்ரோக்கர் நேம், அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே காமிக்கும். ஓகேவா, ஃபைன். வேணா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஏதாவது தப்பாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூ திங்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரெக்ஸ் அப்பீல்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன பேஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணுன்றது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ வேணால் நீங்கள் அக்கௌண்ட்டை ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த செக்ஷனு. அண்ட் இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா டெலிட். இது கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும், காப்பி ஆகுது. இப்போ வந்து நான் இந்த அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறேன், 4 அக்கௌண்ட்டில் காப்பி ஆகுது. இந்த அக்கௌண்ட் வேணா நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும், அந்த அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடும். மற்ற 3 அக்கௌண்ட் மட்டும் தான் காப்பி ஆகும். இதுதான் டெலிட் ஆப்ஷன். ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறாதீங்க. அண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் இதோட ரெக்கார்டு வந்து காமிக்கும். இது நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, டீட்டெயிலாக. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அக்கௌண்ட்டை வந்து டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கோம். 5 அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டாக போட்டு எப்படி வந்து மற்ற அக்கௌண்ட்டை காப்பி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேட்டர் போயிட்டு செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் காப்பியர்ஸ் வந்து போகிறீங்க. இப்போ ட்ரேட் காப்பியர்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் காப்பியர் கொடுக்குறீங்க. ஓகேவா, ஸோ கிரியேட் காப்பியர் இருக்கா, கிரியேட் காப்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் இருக்குது. இப்போ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குல்ல 13120445. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் அது இதில் இருக்கிற ஒரு நம்பர். ஸோ ஓகேயா, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அக்கௌண்ட் காப்பி பண்ணணும். இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு. அதேமாதிரி ரிஸ்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிஸ்க் மல்டிபிள் பை பேலன்ஸு. ஸோ ரிஸ்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், ஈக்விட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், லாட் மல்டிபிள் இல்லை ஃபிக்ஸ்ட் லாட். லைக் இத்தனை லாட் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். லைக் இதில் ஒரு லாட் போட்டால் வந்து இதில் இந்த அக்கௌண்ட்டில் 10 லாட்டுக்கு மேலே விழக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லாட் மல்டிப்ளேயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வந்து கொடுத்துக்குங்க. காப்பி எக்ஸிஸ்டிங் ட்ரேட்ஸ்னால் வந்து பழைய ட்ரேட்ஸ் தான் அது காப்பி ஆகும். ஸோ அதனால் நோ வேணால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நோ கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிற ட்ரேட்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கிரியேட் காப்பி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் கிரியேட் காப்பியர் கொடுத்தா ஸோ காப்பியர் வந்து கிரியேட் ஆகிடும். வித்தின் மேபி 1 or 2 மினிட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். எஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து காப்பி வந்துச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணணும். இப்போ வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு காப்பி 1 கொடுத்தோமா, காப்பி 2 லாட் மல்டிப்ளேயர் அண்ட் 1 கிரியேட் காப்பியர். ஸோ 4 அக்கௌண்ட் நம்ம வந்து இது மாதிரி காப்பி பண்ணணும். 1 2 ஓகே 2 காப்பி ஆயிடுச்சு. அண்ட் மாஸ்டர் காப்பி 3 லாட் மல்டிப்ளேயர். ஓகே, தேர்ட் அக்கௌண்ட். ஓகே, இன்னும் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான். ஸோ நான் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 அக்கௌண்ட் வந்து காப்பியர் போட்டாச்சு. ஒரு அக்கௌண்ட் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட். கரெக்டாக
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செட்டிங்ஸ் வந்து முக்கியமாக ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது காப்பி ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ரெட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காப்பியர் மோட் இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ இது வந்து ஆன் பண்ணுங்கள். எல்லா அக்கௌண்ட்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் அக்கௌண்ட் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து மற்ற அக்கௌண்ட் எல்லாமே வந்து காப்பி ஆகும். ஸோ நான் இப்போ 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், ஆன் கொடுக்குறேன். ஸோ அந்த கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொடுக்குறேன். எஸ் இப்போ 4மே இப்போ ரெடி. ஸோ ட்ரேட் விடுறதுக்கு அடுத்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ரிஸ்க் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பேஸ்ட் ஆன் லாட்டு மல்டிப்ளை நீங்கள் இது பக்கம் நீங்கள் போக தேவையில்ல. வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சேஞ்சஸ் தேவை கிடையாது. ஸ்டாப்ஸ் அண்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டாப் லாஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் வந்து காப்பியாக அந்த அப்டேட் பண்ணிவிடுங்க. அண்ட் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் தேவை கிடையாது. ரெண்டு மட்டுமே போதும். அண்ட் அடுத்த செட்டிங்ஸ் சேம் ஸ்டாப்ஸ் அண்ட் லிமிட்ஸ் அண்ட் எஸ் இதுலேயும் எஸ் காப்பி ஸ்டாப் லாஸ், காப்பி டேக் ப்ராஃபிட் அப்டேட். யா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ 1 2 3 ஸோ இப்போ நம்ம தேர்ட் அக்கௌண்ட்டில் இருக்கோம். ஸ்டாப் லிமிட்ஸ், காப்பி பெண்டிங் ஆர்டர்ஸ், காப்பி ஸ்டாப் லாஸ், காப்பி டேக் ப்ராஃபிட் அப்டேட். And again settings, last account, so stop limits, copy pending order, copy stop loss, copy take profit update. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டேட் இது பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ரெடி டு ட்ரேட் நவ். இப்போ நம்ம டேஷ்போர்ட் உள்ள போனால் டேஷ்போர்டில் காமிக்கும் ஈக்விட்டி என்ன இருக்குது. இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்டில் $1000 இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அக்கௌண்ட்டில் 1000, மற்ற 4 அக்கௌண்ட்லேயே இருக்க பேலன்ஸ் காமிக்கும், ஓப்பன் ட்ரேட்ஸ் காமிக்கும், ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ காமிக்கும், லாஸ் எவ்வளோ காமிக்கும், ட்ரேட் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும் ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் நம்ம வந்து இப்போ ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸஸ் டெர்மினலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டாக கொடுத்துருந்தோம் கரெக்டாக. இதில் வந்து ட்ரேட் கொடுத்துட்டு எக்ஸஸ் டெர்மினல் வந்து போகிறோம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 0.07 லாட் போட்டுட்டு ஸோ பை வந்து இருக்க போகிறோம் ஆன் கோல்டு. அண்ட் டைம் ஃப்ரேம் சும்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போலாம் எக்ஸஸ் டெர்மினலே யூஸ் பண்ணுற சொல்ல போடலாம். ஓகே, இப்போ வந்து பை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பை 0.07 லாட் 3380.8ல். இப்போ மற்ற அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளேஸ் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், மற்ற அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் போடுது, பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹையர் லாட்ஸ் போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.5 போடுவோம். 5 போட்டு பை போடுவோம். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் பை. ஓகே இப்போ நம்ம பை போட்டாச்சு, 3380 போட்டாச்சு. ஓகே, அண்ட் இப்போ மற்ற அக்கௌண்ட் எல்லாமே பார்க்கலாம். எக்ஸஸ் டெர்மினல் அண்ட் ட்ரேட் எக்ஸஸ் டெர்மினல், ஒன் செகண்ட், ட்ரேட் எக்ஸஸ் டெர்மினல், ட்ரேட் எக்ஸஸ் டெர்மினல். ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே தான் வந்து பை போடுது. இந்த அக்கௌண்ட் தான் மெயின் அக்கௌண்ட் கரெக்டாக. ஸோ அப்படியே வந்து பாருங்கள் எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் 80 பாயிண்ட் எல்லாம் பாருங்கள், என்ட்ரி ப்ரைஸ் 80.916 மோஸ்ட்டாக கரெக்டாக விழுந்துடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி பாருங்கள் கரெக்டாக 3380.916 வந்து சேம் லாட் சேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ப்ளேஸ் ஆகிருக்கு அண்ட் இங்கேயும் ப்ளேஸ் ஆகிருக்கு. யா, ஸோ எல்லா எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ இதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து எவ்வளோ ஈக்விட்டி ரன் ஆகுது எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் ட்ரேட்ஸ் என்ன இருக்குது எல்லாமே காமிக்கும் இங்கே. ஸோ இது வந்து ஓப்பன் ட்ரேட்ஸ், க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே வரணும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து டோட்டலாக காப்பி ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் தேவையில்லை, இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும் உள்ளே வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ரிமூவ் மேனேஜ் ஹோஸ்டிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அக்கௌண்ட் தேவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் தேவையோ அந்த அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை விட்டு நம்ம இப்போ வெளில போயிடலாம். அண்ட் இப்போ நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்களா, பொசிஷன் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ ஆஃப் காமிக்குது. இப்போ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பொசிஷன் எடுக்க போகிறேன். ஸோ அகைன் இன்னொரு 0.5 வந்து ஆட் பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் பை. ஓகே, இப்போ நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து இதில் பை பண்ணியிருக்கேன். ஸோ 3380.974ல் இப்போ ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ காப்பி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ட்ரேட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் வித் சேம் லாட் சைஸ். நீங்கள் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் அக்கௌண்ட், இது வந்து தேர்ட் அக்கௌண்ட், இது வந்து ஃபோர்த் அக்கௌண்ட் அண்ட் இது வந்து ஃபிஃப்த் அக்கௌண்ட் அண்ட் ஸோ 5 அக்கௌண்ட். அதேமாதிரி வந்து பாருங்கள் 5 அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் ப்ளேஸ் ஆகுது. ட்ரேட் ப்ளேஸ் ஆகும்போது அந்த மாதிரி பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸஸாக ட்ரேட் பண்ணியிருந்தா. ஸோ நீங்கள் பார்க்கலாம் டெமோவில் வந்து பாருங்கள் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே காமிக்குதா. அப்போ இது எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குது.
இப்போ நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணி இது பண்ணீங்கன்னா மற்ற அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேம் தான். ஸோ அதேமாதிரி இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் டிப்ஸோ இல்லை ப்ராஃபார்மோ இல்லை மற்ற ப்ரோக்கரோ இல்லை வேறு யாராவது காப்பி ரைட்டிங் உங்ககிட்ட பர்சனலாக பண்ணுறாங்க அவங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணால் இப்படி வேணால் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரேடை வந்து இந்த அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் மாஸ்டர் அக்கௌண்ட். இது நான் க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் ஆல் பொசிஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து பல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, 1008 இருக்கா, இங்கே மேலே டெமோ இருக்குது பாருங்கள், 1008 ஓடுதா. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், $13 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆனால் மற்ற அக்கௌண்ட்டில் இதே ப்ராஃபிட் இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனாலேயோ க்ளோசிங் டைம் செகண்ட்ஸ்னாலேயோ லைக் வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், செகண்ட் அக்கௌண்ட் பாருங்கள், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ இந்த அக்கௌண்ட் வால்யூம் மற்ற அக்கௌண்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த அக்கௌண்ட் நான் கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா, ஐ திங்க் ஸோ மேபி ராங். பட் ட்ரேட் எப்படி பிளேஸ் ஆயிருக்கு, அந்த இது காப்பி ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் கொடுத்துருக்க மாட்டேன் நினைக்கிறேன். மேபி வில் க்ளோஸ் இட் மேனுவலி. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்து பார்ப்போம். ஏதோ ஒரு கோளாறு பண்ணிட்டேன். பட் எனியோ ஃபைன், இதான் ப்ராசஸ் ஐ திங்க். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லாட் வந்து செல் போடுவோம். ஸோ செல்லு கன்ஃபார்ம் செல் செல்லாம் பிளேஸ் ஆகுதுயா. ஸோ ஐ திங்க் நான் அந்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சோஷியல் ட்ரேடுக்குள்ளே வந்து நான் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் நினைக்கிறேன். சரியா, ஐ மீன் அந்த செக்ஷனை. ஓகே, இப்போ நம்ம செல் வந்து கொடுத்துருக்கோம். இந்த செல் அகைன் நம்ம இன்னொரு ஆட் பண்ணணும். செல்லு கன்ஃபார்ம் செல் 2 லாட்டு 3 லாட்டு 4 லாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் போட்டிருக்கோம். இப்போ எல்லா கடையிலும் 4 லாட் விழுந்திருக்கா, 4 லாட் விழுந்திருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். 3381 312 3381 316 3381 325 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ $41 வந்து லாஸ்ட்டில் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து க்ளோஸில் வந்து காமிக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். அண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுலேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹலோ, க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வேறு டிஃபர் ஆகிருக்கு பாருங்க. 873 890 872 869 கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அது எப்பயுமே இருக்கும் தான் காப்பி ரைட்டிங் பண்ணும்போது. இது வந்து நார்மல். இப்போ நீங்கள் சோஷியல் ட்ரேட் டூல்ஸ்குள்ள வந்து போய் பார்த்தீங்கன்னா அது பக் நினைக்கிறேன். அதனால தான் அந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகலாம், மேனுவலாக க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சம்திங் பக் நினைக்கிறேன். பட் எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணி பார்த்தா இல்லை காமிக்க எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக. ஓகே, ட்ரேடோடைய பேலன்ஸ் என்ன, ஈக்விட்டி என்ன, இப்போ நம்ம ட்ரேட் போட்டிருக்கோம். அது ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 890 873 872 869 875 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கா. எடுத்த ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, அண்ட் இப்போ எதுவும் கரெக்ட் நம்ம ஓப்பனாக வச்சிடல. அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். அவ்வளோதான், இட்ஸ் ரொம்ப சிம்பிள். இதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் ட்ரேட் கூட வேணால் போட்டு காமிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒன்லி நம்ம அன்லிமிட் இருக்கா தெரியல. சும்மா ஒரு 10 ஆர்டர் போட்டு ப்ளோ பண்ணலாம் பார்க்குறேன். ஸோ கன்ஃபார்ம் பை 10 ஆர்டர் ஓடல பிகாஸ் ஒன்லி அன்லிமிட் மாற்றணும். ஓகே, 5 லாட் வந்து பை போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் 5 ஆர்டர் விழுந்துச்சா. எஸ், அதே மாதிரி டிபி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆட் வந்து டேக் ப்ராஃபிட் வந்து இப்போ 3390. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3380. இந்த அக்கௌண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டாலே போதும். லைக் செட் பண்ணிட்டோமா. இப்போ அதேமாதிரி வந்து பாருங்கள் எல்லா அக்கௌண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு பாருங்கள். 3390 டிபி 33 செகண்ட் அக்கௌண்ட். தேர்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. ஃபோர்த் அக்கௌண்ட்லேயும் செட் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் அக்கௌண்ட். ஃபிஃப்த் அக்கௌண்ட்லேயும் செட் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்டரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, என்னென்ன பெண்டிங் ஆர்டர் போகிறீங்களோ, என்னென்ன ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 4 இதுலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா லாட் எதாவது போட முடியுமா. 5 2 சும்மா போடுவோம். பிளேஸ் ஆகலை. ஓகே, 1 லாட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் $26 சம்திங் இப்போ க்ளோஸ் பண்ணால் எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்துலேயுமே க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எஸ், ஸோ இதை நம்ம இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் பேலன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும்.
ஸோ க்ளோஸ் ஆகும்போது ஒரு ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும் பாருங்கள். அகைன் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகி பாருங்கள் 981, 985, 882. கொஞ்சம் இந்த ஃப்ளக்சுவேஷனால கொஞ்சம் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராஃபிட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி புக் ஆகும். ஸோ கைஸ் ஐ திங்க் நான் எதுவும் குழப்பாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன். அக்கௌண்ட்ஸ் வரீங்க, அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகேட்டில் ட்ரேட் காப்பியில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுட்டு மற்ற அக்கௌண்ட் ஸ்லேவ் அக்கௌண்ட், அதுவும் மற்ற 4 அக்கௌண்ட் காப்பி ஆகும் அந்த ஒரு அக்கௌண்ட்டை. அதுமாதிரி செட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸையும் காப்பி ட்ரேடிங் பெண்டிங் ஆர்டர்ஸையும் எஸ் கொடுத்து செட்டிங்ஸில் காப்பி பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸில் வந்து அந்த மெயின் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணால் மற்ற எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துடும். அவ்வளோதான். ஸோ கைஸ், ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் bye. Recycle me cola, original taste. The sugar 1.5, see ingredients. Carbonated me cola, caramel cola, acidity regulator, natural flavor. Me cola, original taste. Let's